ஒரு 3 சென்ட் லேண்ட் ஏரியால 16க்கு 16 பெட்ரூம், 10க்கு 16ல 2 பெட்ரூம்னு மாஸ்டர் பெட்ரூம்ஸ் கிங் சைஸ் பெட்ரூம்னு பிளான் பண்ணி கட்டியிருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸான 3 BHK வீட்டோட ஹோம் டூர் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த வீட்டோட ஹைலைட்டா வந்து வீட்டோட பிளானிங் தான். பெட்ரூம்ஸ் மட்டும் இல்ல, வீட்டோட கார் பார்க்கிங்லாம் 16க்கு 20 அளவுல 2 கார் நிறுத்துற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. வீட்டை சுத்தியுமே செட் பேக் ஸ்பேஸ் இருக்குங்க. யூட்டிலிட்டிக்கு தனி ஏரியா, அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம், ஹால்லாம் பாருங்க 16க்கு 16 அளவுல நல்லா பெரிய ஹாலா கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியால ஹை சீலிங் ஸ்ட்ரக்சரா இன்டு ஒர்க்ஸோட டிசைன் பண்ணியிருக்காங்க. மாடுலர் கிச்சன் இருக்கு. எல்லா பெட்ரூமுமே அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் சைடில் யூட்டிலிட்டி ஸ்பேஸோட சூப்பரான ஒரு கவர்டு பால்கனி இருக்குங்க. இந்த வீட்டோட ஹோம் தான் நீங்க நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இப்பதான் முதல் தடவை இது நம்ம வீடு சேனலை பார்க்குறீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடு தாங்க ஜம்முன்னு இருக்குல்ல, கரெக்டாக ஒரு 3 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 2250 ஸ்கொயர் ஃபீட்டில் டியூப்ளக்ஸ் மாடலில் கட்டியிருக்கக்கூடிய ஒரு 3 BHK வீடு. வீட்டை வந்து 40 அடி ரோட்டு மேலே கட்டியிருக்காங்க. வீடு அமைச்சிருக்கக்கூடிய லொக்கேஷன் நீங்கள் அப்படியே சுற்றி பார்த்தாவே தெரியும். நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாக்கு நடுவில் தான் இந்த வீடு அமைச்சிருக்குதுங்க. கடைசியில் வந்தீங்கன்னா இந்த வீடு தான் கிழக்கு பார்த்த மாதிரி சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோர் வச்சு செம்மையான ஒரு கலர் காம்பினேஷனில் வந்து முழுக்க டெக்ஸ்சர் ஒர்க்லேயே வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் ஒரு பெரிய ஃப்ரண்ட் பால்கனி இருக்குது. ஸ்லோப்டு டைப்பில் அங்கே ஒரு வால் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருக்குதுங்க. வீட்டுக்குள்ளே போகிறக்கு என்ட்ரன்ஸில் ஒரு பெரிய கேட் கொடுத்துருக்காங்க ஃபோல்டபிள் டைப்பில். கேட் ஓப்பன் பண்ணோம்னா தாராளமாக 2 கார் கூட நிறுத்துற மாதிரி 16க்கு 20 அளவில் கவர்டு பார்க்கிங் ஸ்பேஸ் செக்குடு பேட்டர்ன் மாதிரியான ஒரு டிசைனில் பார்க்கிங் டெயில்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ஜனமூலையில் போர்வெல் வாட்டர் சம் கொடுத்துருக்காங்க. வாலுக்கு ஃபுல்லாமே மேட் ஃபினிஷிங் டெயில் ஒர்க்கு, சீலிங்கில் நிறைய ஸ்பாட் லைட்டு. வீட்டை சுற்றியுமே செட் பேக் ஸ்பேஸ் இருக்குது. ஃப்ரண்ட்ஸில் இருக்கக்கூடிய செட் பேக் ஸ்பேஸில் ஒரு யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ், இபி மீட்டருக்கான ஸ்பேஸ்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரைட் சைடில் அமைச்சிருக்கக்கூடிய செட் பேக் ஸ்பேஸில் ஒரு யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் கவர்டு டைப்பில் 5க்கு 5 அளவில் வாஷிங் மிஷின் வச்சுக்கிறக்கான ஸ்பேஸோட அதுக்கு பக்கத்துலேயே ஒரு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம் இந்தியன் ஸ்டைலில் டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்படி வந்துட்டிங்கன்னா வீட்டோட மெயின் டோர் வந்து நமக்கு கிழக்கு பார்த்த மாதிரியான டோர், தேக்கு மரத்தில் மேட் ஃபினிஷிங் மாதிரியான பாலிஷிங் ஒர்க் பண்ணி ரெடி பண்ணியிருக்கிறாங்க. டோருக்கு போகிறதுக்கு கிரனைட் ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது. டோர் ஓப்பன் பண்ணோம்னா 16க்கு 16 செம்மையான ஒரு ஸ்பேஸிஸான ஸ்கொயரான லிவிங் ஏரியா. ஃபால் சீலிங் ஒர்க் எல்லாமே பண்ணி எக்ஸ்ட்ரீவ் ஒர்க்கோட தீமுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. நிறைய ஸ்ட்ரிப் லைட், ஸ்பாட் லைட்ஸு, ஃபேன் இந்த மாதிரிலாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. லைட்டிங் அண்ட் வென்டிலேஷன் நேச்சுரலாக கிடைக்கிற மாதிரி பெரிய பெரிய ஜன்னல்கள் இருக்குது. ஃப்ரெஞ்ச் டைப்பில் உட்டன் ஜன்னல்களாகவே கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே 2க்கு 4 அடி சைஸில் நல்ல கிளாஸியான செராமிக் டைப்ஸ் வெட்டிஃபை டைப்பில் வந்து லே பண்ணியிருக்காங்க. இந்த சைடு வாலில் நமக்கு மல்டிமீடியா டிவி யூனிட்டும், அங்கேயே வந்து நமக்கு வடக்கு பார்த்த மாதிரியான பூஜா கேபினெட்டும் ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் இருக்குதுங்க. இதுக்கு பக்கத்தில் ஒரு வுட் ஒர்க் பண்ண மாதிரியான என்ட்ரன்ஸ் இருக்குல்ல, இது வெளியில் உள்ள வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஹை சீலிங் ஸ்ட்ரக்சர் வச்ச மாதிரியான டைனிங் ஸ்பேஸ், அதை தாண்டி வந்து கிச்சன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க் எல்லாமே இருக்குது. இந்த டைனிங் ஸ்பேஸில் சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் யூனிட், அதுக்கு பக்கத்தில் ஹேண்ட் வாஷ் பேஷன் வச்சுருக்கான ஸ்பேஸு, அதில் லைட்டிங் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ண மாதிரியான ஷோகேஸ் யூனிட்டுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி வந்தீங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்குறது கிச்சன். கம்ப்ளீட்டாக வாலுக்கு ஃபுல்லாமே டெயில் ஒர்க் பண்ணி நல்ல ஒரு வெளிச்சம் கிடைக்கிற மாதிரியான 2 ஜன்னல் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப்லாம் நமக்கு கிரனைட்டில் கிளாஸியான ஃபினிஷிங்கில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள் டைப்பில் டாப் கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே ஆரோ மாட்டிக்கிறக்கான அந்த ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. கவுண்டருக்கு கீழே ஃபுல்லாமே நிறைய பேஸ் யூனிட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே அலுமினியம் மெட்டீரியலில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு நமக்கு டால் யூனிட்டு, வால் யூனிட்டு, லாஃப்ட் போர்ட் மாதிரியான இன்டு ஒர்க்ஸுமே இந்த கிச்சனில் இருக்குது. ஒரு மாடுலர் கிச்சன் தான் இப்போ நம்ம பார்த்தது. இதுக்கு ஆப்போசிட்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட டோரோட டிசைன்ஸ்லாம் பார்த்துக்குங்க. இது நமக்கு ஃபர்ஸ்ட் பெட்ரூம் 10க்கு 16 அமைச்சிருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கேயும் நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த இன்டி ஒர்க்ஸ் எல்லாமே அலுமினியம் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. வார்டுக்கான ஸ்பேஸ் லாஃப்ட் போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆப்போசிட்டில் வால் ஷெல்ஃப் இருக்குது. நல்ல ஒரு கிராஸ் வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரியான ஜன்னல்கள் 2 ப்ரொவைட் பண்ணி சேஃப்டி கிரில்லாம் நல்லா ஹெவியாக கொடுத்துருக்காங்க. இதுக்கான அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோட டோர்ஸ்லாம் வந்து பிவிசியில் இருக்குது, உட்டன் லுக்கில். இங்கே நம்ம பார்க்குற டாய்லெட் கம் பாத்ரூம் 5க்கு 6 அளவில் வெஸ்டர்ன் ஸ்டைல் அமைச்சிருக்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூம். சாண்ட்ரோர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக மாட்டி வச்சிருக்காங்க. அடுத்து நம்ம வந்து வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போய் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எப்படி ரெடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். டைனிங் ஏரியாவில் இந்த ஹை சீலிங் ஸ்ட்ரக்சர் வச்சிருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸ்லேயே வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டார் கேஸ் வந்து கிரனைட் ஒர்க்கில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. சைடில் எல்லாம் நமக்கு ப்ரொஃபைல் லைட் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஹேண்டில்ஸ்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்குதுங்க. இந்த ஸ்டார் கேஸை பயன்படுத்தி அப்படி நீங்கள் மேலே வந்தீங்கன்னா மேலே வந்து ஒரு ஃபேமிலி லிவிங் ஏரியாவுக்கு ரீச் ஆயிடுவீங்க. 8க்கு 16 அளவில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபேமிலி லிவிங் ஏரியா வழியாக வீட்டோட 2வது பெட்ரூமு, 3வது பெட்ரூமு, ஃப்ரண்ட் பால்கனிக்கெலாம் நீங்கள் காமனாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நம்ம முதல்ல வீட்டோட 2வது பெட்ரூமை பார்க்கலாம். இங்கே நம்ம பார்க்குற பெட்ரூம் இருக்கிறதுலே பெரிய பெட்ரூம். 16க்கு 16 அளவில் ஒரு கிங் சைஸ் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இந்த சைடு வால் ஃபுல்லாக பாருங்கள் இன்டி ஒர்க்ஸ் தான். ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா வார்ட்ரோபே 3 கொடுத்துருக்காங்க 2 டோர் டைப்பில். இந்த சைடு நமக்கு ஸ்டடி டேபிள் இருக்குது. மேலே வரக்கூடிய அந்த அர்சிஸ் லாஃப்ட் போர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நல்ல வெளிச்சமாக இருக்குங்க பெட்ரூமு. இந்த சைடு போர்ஷன் மட்டும் ஃபால் சீலிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் நமக்கு அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. கீழே நம்ம பார்த்த மாதிரியே 5க்கு 6 அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல் டாய்லெட் கம் பாத்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட்டாக டைல் ஒர்க்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. யூனிக்காக இருக்குங்க டைல் ஒர்க்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு. அடுத்து வந்து வீட்டோட 3வது பெட்ரூமை பார்த்தோம். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெட்ரூமே பெரிய பெட்ரூம் தான். இப்போ நம்ம பார்க்குற பெட்ரூம் 10க்கு 16 அமைச்சிருக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் பெட்ரூம். மற்ற பெட்ரூம்ஸில் பார்த்த மாதிரி தான் எல்லாமே இருக்குது. இதுக்கான அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் பெருசாக தான் கொடுத்துருக்குறாங்க.
5க்கு 6ங்கிற அளவில் வெஸ்டர்ன் ஸ்டைலில் அமைஞ்சிருக்குதுங்க. அடுத்து நம்ம வந்து வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனி பார்த்துடலாம். ஃப்ரண்ட் பால்கனிக்கு போகிறக்கான அந்த டோர் வந்து ஹெவியான மெட்டலில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. லாக் சிஸ்டம்லாம் பாருங்கள், நமக்கு எப்போவுமே யூஸ்வலாக கொடுக்குற மாதிரியான லாக்ஸ், மெட்டல் டோர்ஸ்க்கு கொடுக்குற மாதிரியான லாக்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான லாக்ஸுமே இருக்குதுங்க. ஃப்ரண்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த பால்கனி வந்து கவர்டு டைப்பில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. மேட் ஃபினிஷிங்கில் எல்லாம் டைல் இருக்குது. இந்த ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பே விண்டோ இருக்குது. அது எலிவேஷன்லேருந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குதுங்க. இந்த பால்கனி ஏரியா ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக நிறைய லைட் ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம பகலில் பார்க்கறத விட நைட்டில் பார்க்குறதுக்கு இந்த பால்கனி ஸ்பேஸ் செம்மையாக இருக்கும். அப்படி இந்த சைடு வந்துட்டிங்கன்னா யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ், நீங்கள் வாஷிங் மிஷின்லாம் வச்சுக்கலாம். கவர்டு டைப்பில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ்லேயே வந்து வீட்டோட மாடி படிக்கட்டுமே பார்த்தீங்கன்னா எம்எஸ்டியில் இருக்குங்க. மாடிக்கு வந்து பாருங்கள், அப்படியே செம்மையான வியூ இருக்குது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த வீடு வந்து கோயம்புத்தூரில் மேட்டுப்பாளையம் ரோட்டில் காரமடைக்கும் மேட்டுப்பாளையத்துக்கும் இடையில சவிதா ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் இந்த மாதிரியான ஒரு ரெசிடென்சியல் ஏரியா நடுவிலே கட்டி விற்பனைக்காக ரெடியாக இருக்குங்க. இந்த வீட்டில் லேண்ட் இன்ட்ரோக்ஸோடலாம் சேர்ந்து 89 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. இந்த லொக்கேஷனில் இந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்பேசிஸான வீடு தேடி இருக்கீங்கன்னா கீழே நம்பர் கொடுத்துருப்பேன், அதுக்கு கால் பண்ணுங்கள்.